இல்லை, நிச்சயமாக எல்லா செக்டாரும் பாதிக்கப்படும். ஒரு தொய்வு இருக்கும், பெட்ரோல் டீசல் ப்ரைஸ் ஏறும், வாருக்காக டேக்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடிய சூழல் வரும். ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த காட்சிகள் வந்து ஒவ்வொரு இந்தியரையும் கொதிக்க வச்சிருக்குல்ல. அப்போது அதுக்காகவாவது நம்ம எடுக்கக்கூடிய நடவடிக்கை அப்படின்றது வெறும் சாதாரண நடவடிக்கை இருக்கக்கூடாதுன்ற கேள்வி வருதுல. இல்ல கரெக்ட். நம்ம எல்லாருக்குமே அந்த கோபம் இருக்குன்னு நான் சொல்றேன். ஆனா அரசுங்கிறது எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று ஒரு விஷயத்தை செய்ய முடியாது. ஐநாதன் சார் ஒரு விஷயம் சொன்னார், அவருமே ஒத்துக்கொண்ட விஷயம். இந்த டெரரிசத்தை கிள்ளி எறியணும், வேரோட புடுங்கி எறியணும் அப்படிங்கறதுல. ஆனா ஜியோ பொலிட்டிக்கலி எப்படியெல்லாம் விளையாடுறாங்க அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் பார்க்கணும். இதுல பாத்தீங்கன்னா சைனாவோட இன்ட்ரெஸ்ட் நாங்க வந்து அப்சர்வ் பண்ணோம்னு சொன்னாங்க. இப்ப என்னன்னா பாகிஸ்தானை பாதுகாக்கும் விதமாக பாகிஸ்தான் டெரர் இத வந்து நாங்க டெரர் ஃபேக்டரியா செயல்பட்டிருக்கோம் கடந்த காலங்கள்ங்கிறது ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. இதுக்குமே டீச்சிங் வந்து நம்ம சைனா கிட்ட தான் வந்திருக்குன்னு பாக்குறேன். ஏன்னா அவங்க மறைமுகமா அமெரிக்காவை அட்டாக் பண்றதுக்காக எப்படி சொல்றாங்க, அமெரிக்காவுக்காக தான் நாங்க இதெல்லாம் பண்ணோன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படின்னா தே ஆர் டேக்கிங் an anti American stand. காரணம் என்ன? இந்த தாக்குதல் எப்போது நடந்ததுன்னு பாருங்க. ஜேடி வான்ஸ் சொல்லக்கூடிய அமெரிக்காவின் துணை அதிபர் இங்க வந்து இறங்குற நாள் நடந்திருக்கு. இரண்டாவது விஷயம், காஷ் பட்டேல் அங்க இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரி, அவர் என்ன சொல்றாருனாக்கா செக்யூரிட்டி அட்வைசர், அவர் சொல்றாரு நாங்க வந்து இதை வந்து நாங்க அனுமதிக்க முடியாது அப்படின்னு. இந்த மாதிரி இஸ்ரேல், இந்த மாதிரி பல நாடுகள் இன்னைக்கு நமக்கு துணை நிற்கிறாங்க. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கங்க, இன்னைக்கு உண்மையான நண்பர்கள் யாரு இந்தியாவுடையது அப்படிங்கறதையும் அமெரிக்காவை நண்பர்கள் சொல்ல மாட்டேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் தெளிவு என்னன்னா பிசினஸ்ங்கிற ஆங்கிள். ஆனா இஸ்ரேல் போன்ற நாடுகள் எந்த அளவுக்கு நமக்கு நிக்கிறாங்கிறத பாருங்க. இதே ஈரான் போன்ற நாடு என்ன வந்து சொல்றாங்கன்னா, நாங்க பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இதுல மத்தியஸ்தம் செய்யறோம்னு சொல்றாங்க. என்னன்னா அந்த டெரரிசத்தை செஞ்ச நாடு ஒரு இஸ்லாமிய நாடு என்ற ஒண்ணு, அதை விட்டு கொடுக்காமல், அதை கண்டிக்காமல், அதை வெளிப்படையாக இந்த நாடு இந்த மாதிரியான தவறுகளை செய்கிறார்கள்னு சொல்லாம அதுல மத்தியஸ்தம் செய்ய வரும்னு சொல்றாங்க. தவறான தகவல் ஈரான் கண்டிச்சிருக்கு, அரபு நாடுகள் கண்டிச்சிருக்கு, அதை மறைச்சிட்டு பேச வேணாம். அவங்க தீவிரவாத தாக்குதல் கண்டிச்சிட்டாங்க. ஒரு நிமிஷம், ஆப்கானிஸ்தான் கூட கண்டிச்சிருக்கு. இந்த பிரச்சனையில இந்த பதற்றத்தை தீர்க்கிறதுக்கு அவங்க மத்தியஸ்தத்துக்கு வராங்க. அவர் என்ன கேக்குறாரு, அப்படி வர்றோம்னு இந்த நேரத்துல சொன்னா அது அவங்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு இல்லையா? சீனா சொல்லுது, அமெரிக்கா சொல்லுது, எல்லா நாடும் சொல்லுது. நீங்க ஈரானை பத்தி ஏன் குறிப்பிட்டு சொல்றீங்க? இந்த மதவாத பூசணும் சொல்ல வரேன். சொல்றேன் அவங்க செஞ்சதுனால அதை குறிப்பிட்டு சொல்றேன். நான் வந்து பொதுவாக எல்லா இஸ்லாமிய நாடுகளும் சொல்லல, நீங்க அதை கவனிக்கணும். இப்போ முக்கியமான ஒரு விஷயம், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல, அதுவும் வந்து யுஏஇ சொல்லக்கூடிய அந்த ஐக்கிய அரபு அமீரகம் வந்து அவங்க என்ன சொல்றாங்க, சவுதி அரேபியா என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஒரு காலத்துல சவுதி அரேபியா வந்து கூட டெரரிசம் சப்போர்ட் பண்றாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் அதுல இருந்து மாறி என்ன யோசிக்கிறாங்கன்னா டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஆங்கிள் போறாங்க. அதே மாதிரி நீங்க யுஏஇ பாருங்க, அவங்களும் என்னன்னா ரொம்ப தெளிவா இருக்காங்க. அவங்க வந்து இதுல வந்து நம்ம வந்து டெவலப்மெண்ட் நோக்கி போகணும் அப்படிங்கறதுல தெளிவா இருக்காங்க. காரணம் என்னன்னாக்க அவங்கவுங்க நாட்டு மக்களுக்கு பதில் சொல்லணும். நாளைக்கு எக்கானமி டவுன் ஆச்சு, ஜஸ்ட் இன்னொரு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும்தான். இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல சைனா எந்த மாதிரியான முன்னெடுப்பு எடுக்கிறாங்கன்னா, இப்போ ரஷ்யா அமைதியாக இருக்கிறது. நீங்க என்னன்னா சைனாவோட ஜூனியர் பார்ட்னரா ரஷ்யா இருக்கு. நமக்கு கடந்த காலங்களை சப்போர்ட் பண்ணிருக்காங்க, ஓகோன்னு சொன்னதுல சைனா தொடர்ந்து நம்மளுடைய எல்லைகளை வந்து ஆக்கிரமிப்பு செய்தது. நம்ம கடந்த காலங்கள்ல வந்து பல இதெல்லாம் வந்து பார்த்தோம், எப்படி லேட்டஸ்டா நடந்தது. நம்ம அவர்கள் வீரர்களும் வந்து கம்பு கழி போன்ற ஆயுதங்களை வைத்துக் கொண்டு எப்படி எல்லாம் வந்து கல்வான் வேலியில சண்டை போட்டாங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி நடந்த ஒரு விஷயத்துல இன்னைக்கு கல்வான் வேலியோட சிச்சுவேஷன் என்னன்னு அரசு தெளிவா சொல்லுங்க, வாயை தட்ட மாட்டாங்க. அந்த ஃபிங்கர் 4ங்கிற இது வரைக்குமோ இல்ல தாண்டியோ எந்த அளவுக்கு வந்து சைனா இப்போ வந்து வில்லேஜஸ் எங்க கட்டியிருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்கிறதெல்லாம் வந்து அரசு ஏன் பதில் சொல்லல. இப்ப லேட்டஸ்டா வந்து இவங்க வந்து ஒரு ட்ரீட்டிக்கு போறாங்கன்னாக்கா அதை பத்தி என்னன்னு வாய திறக்கல. இன்னொரு பக்கம் சைனா தொடர்ந்து முதுகில் குத்தி கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி சைனாவுடன் சேர்ந்து கொண்டு ரஷ்யா சீனாவின் ஜூனியர் பார்ட்னராக இருந்து கொண்டு இன்று இந்தியாவின் முதுகில் குத்தி கொண்டிருக்கிறது தான் நான் பாக்குறேன். ஆனா அதே மாதிரி பாருங்க, நமக்கு நேச நாடுன்னு சொல்றோம் ஈரான், அவங்க வந்து இந்த மாதிரியாக நடந்து கொள்கிறார்கள். நம்ம அவங்களுக்காக எத்தனை வாட்டி இடத்துல நம்ம வந்து யூஎன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா இடத்துல எவ்வளவு அவங்களுக்கு ஆதரவா ஓட்டு போட்டிருப்போம். இப்படியாக ஒரு சில நாடுகள் இப்போ
இதுல ஒவ்வொரு விவகாரத்திலையும் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்து கொண்டேதான் இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு நடக்கக்கூடியது அப்படின்னாக்க அவங்க சொல்லலாங்க, ஏதோ நாங்க எங்க கிட்ட நியூக்ளியர் பாம் இருக்கு, அப்புறம் நம்ம ஆளுங்க அதே வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுவாங்க, நாங்க என்ன இந்த தீபாவளி பட்டாசா வச்சிருக்கோங்கிற மாதிரியாக இதெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த கான்ஃபிளிக்ட்ன்றது எந்த இடத்துல ஆரம்பிக்க போகுது, எப்போது முடிய போகிறது அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஓகே கேட்போம். தெரியுதா இதுல இந்திய ராணுவம் மத்திய அரசு ஏதோ ஒன்று திட்டமிடுகிறது அப்படின்னு தெரியுது. மேபி அது என்ன அப்படின்றது ராணுவ ரகசியம், நிச்சயமாக ராணுவ ரகசியம். அதை நோக்கிய நகர்வுகளாக அதை நீங்கள் பார்க்குறீங்களா? பிரதமர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சந்திப்பு ஒவ்வொரு ஸ்டெப்பாக எதிர்கட்சிகள் அனைத்து கட்சிகளுடைய கூட்டத்தில் பேசுகிறாங்க. அதை தாண்டி மாநில முதலமைச்சர்கள்ட்ட உள்துறை அமைச்சர் பேசுகிறாரு. பாதுகாப்புக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு கூடுது. இந்த நகர்வு எதை நோக்கி போகுது? காங்கிரஸ் என்ன கருதுது? சம்பவம் நடந்து எத்தனை நாள் ஆச்சு சொல்லுங்க. சம்பவம் நடந்து எத்தனை நாள் நீங்க சொல்லுங்க. சம்பவம் 22 இன்னைக்கு என்ன தேதி? 28. இங்க இருக்க வேண்டியது அவர் சொன்னார் இல்லையா, அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி வந்தா அதை பத்தி பேச வேண்டிய பிரதமர் இங்க இல்லை. நம்பர் 1 போயிட்டு வந்து என்ன செஞ்சாரு? எதிர்கட்சிகளுடைய கூட்டம், அதாவது சர்வகட்சி கூட்டம் நடக்குது, அதில் கூட கலந்துக்காம பீகாருடைய தேர்தலுக்கு போய் நிற்கிறார். அங்கே போய்கிட்டு பேசுறாரு. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, அவருடைய காஷ்மீர் பயணமும் ரத்து பண்ணிட்டு இப்போ அரபு நாட்டுக்கு போறாரு. வந்த உடனே என்ன செஞ்சிருக்கணும்? அவரு டெல்லியில உட்காந்து சர்வகட்சி கூட்டத்தில் அவர் பேசியிருக்கணும். இல்லை, வந்த உடனே அவர் டெல்லியில் உட்காந்து பாதுகாப்புக்கான மத்திய அமைச்சரவை கூடி அப்போதான் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்துறோம், பாகிஸ்தானியர்களை வெளியேற்றுறோம், விசாவை நிறுத்துறோம், தூதர்களை திரும்ப பெறுறோம் அப்படின்றதெல்லாம் அன்னைக்கு தான் இருந்துச்சாங்க. நான் சொல்றதுங்க, அது தொடர்ந்து அந்த 2-3 நாட்களுக்கு டெல்லியில் உட்காந்தோ ராணுவ அதிகாரிகள் இப்போ போய் சந்திக்கிறாங்க இல்லையா, இது எல்லாமே செஞ்சிருக்கலாம். நீங்க சொன்ன சிந்து நதி ஒப்பந்தமே அவசர கோலத்தை எடுத்த முடிவு. அது நடக்காத காரியம். அது எடுக்கணும்னா இனிமே நீங்க அணைய கட்டணும். நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு மூட்டை பூச்சிக்காண்டி குடிசையை நீங்கள் போய் எரிக்க முடியாது. நடந்தது என்ன? பயங்கரவாதி. அந்த பயங்கரவாதிகளை வேறு இருக்கணுங்கிறதுல காங்கிரஸ் தலைவர்கள்லேருந்து இந்தியாவில் அத்தனை தலைவர்களும் தெளிவாக இருக்காங்க. உங்களுக்கு அதுக்கு வாய்ப்பும் கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த பயங்கரவாதிகளை நீங்கள் அன்னைக்கு போய் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு பண்ணிவிட்டு அதோடு நீங்கள் விட்டுட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தேர்தல், அந்த தேர்தல் அதை வச்சு வெற்றி பெற்றீங்க. நான் கேட்குற கேள்வி, பிஓகேன்னு ஒன்று இருக்குது, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர். நீங்கள் அன்றைக்கி அடிச்சிருக்க வேணாமா? உங்களுக்கு தேர்தல் தான் முக்கியமாக இருந்துச்சு. அன்றைக்கி சர்ஜிக்கல் ஏன் பண்ணீங்க? நான் இப்போவும் நான் கேட்குறேன், அது இந்தியா தானே, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர். ஏன் உங்களால் அதை யார் ஒப்பந்தம் போட்டு அதை அங்கேயே இருக்கட்டும் நிப்பாட்டினா? ஒப்பந்தம் யாரு போட்டார்? இப்போ சர்ஜிக்கல் எந்த பிரதமர் போட்டார்? இப்போ சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு மட்டும் அனுமதி வாங்கிட்டு போனாங்களா? காங்கிரஸ் அரசு இருந்தது சார். நான் கேட்கிற கேள்வி 71 நம்ம பிடித்த பகுதிகள்ல அதுவே 13,000 சதுர கிலோமீட்டர். கேட்கிற கேள்வி நீங்க விளக்கல. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்ன கேட்டுட்டு போனாங்களா? அது காங்கிரஸ் ஆட்சியில் நடந்ததா? உங்களுக்கு அந்த தைரியம் இவ்வளவு பெரிய தவறு நடந்திருக்கு. இந்திய மக்களுக்கு, ராணுவ வீரர்களுக்கு அவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கு. என்ன செஞ்சிருக்கணும்? இல்ல அப்ப நீங்க சொல்ல வருது அன்னைக்கே போர் தொடுத்திருக்கணும். நீங்க உங்களுக்கு தைரியம் இல்லை. ஏன் தைரியம் இல்லை? அதையும் நான் சொல்றேன். பிஓகே மட்டும் இல்ல, சிஓகேன்னு ஒன்று இருக்கு, சிஓஐன்னு இருக்கு. சைனா ஆக்குபைடு இந்தியா, சைனா ஆக்குபைடு காஷ்மீர். உங்களுக்கு என்ன பயம்? சைனா நம்மளை தாக்குங்கிற அந்த பயம் உங்களுக்கு இருக்க ஒழிய சைனாவோட உங்களுக்கு உள்ள தொடர். திரும்ப நான் சொல்றேங்க, நீங்க ஏன் பிஓகேவை இதுவரை நீங்க வச்சிருக்கீங்க? நாளைக்கே நீங்க போறது உங்களை யாரும் தடுக்கல. நீங்க தேவையில்லாம மக்களுக்கு எதிராக நான் இருப்பேன், சிந்து நதிக்கு எதிராக இருப்பேன். நீங்க என்ன சொல்றீங்க? உங்க ஊடகம், உங்க கட்சி இன்னைக்கு பிடிபட்டது யாரு? காஷ்மீர்ல சம்பவத்துக்காக பிடிபட்டுக்கூடியவர் ஒரு பாஜகவுடைய நிர்வாகி. அந்த விளக்கம் வந்துருச்சு வெளியே. அவர் யாரோட ஏதாவது ஒன்று பேசிட்டு இருக்காரு. நான் சொல்றதை கேளுங்க. சார் பிடிபட்டவங்களா தீவிரவாதிகள் சார். அவங்களுக்கு துணை போனவங்க பாஜகவா? நான் கேட்கிறேன். இல்ல சார், ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு நான் கேட்கிறேன். அப்படி இருந்தா என்ன மெயின் ஸ்ட்ரீம் நான் கேட்கிறேன். அப்ப உங்களுக்கு ஊடகங்கள் பூரா நீ முஸ்லீமா இந்துவான்னு பாட்டு சுட்டம்னு சொன்னாங்களே, அது உண்மையா பொய்யா? ஒரு லேடி சொன்னாங்க சார், ஒரு லேடி கிடையாது. நான் சொல்றதை கேளுங்க. எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? தெளிவா 1.5 மணி நேரம் கர்னல் ஒருத்தருக்கு அந்த கப்பல் படைத்த இது 1.5 மணி நேரம் அவரு உங்களுக்கு காயத்தோட இருந்திருக்காரு. ஒரு ராணுவ வீரர் வரல. நான் அந்த பகல்காம பார்த்தவன். சில மாதங்களுக்கு முன்ன போகும்போது, நான் பகல்காமில் இருக்கும்போது அங்கங்கே ராணுவ வீரர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு ஏன் ஒரு ராணுவ வீரர்களே இல்லை? ஏன் அவ்வளவு குயிக்கா அந்த ராணுவர்கள் வரல? என்ன காரணம்? இந்த பாதுகாப்பு குறைபாட்டுக்கு
இதுவரை காங்கிரஸ்ல ரயில்வே விபத்து வந்தால் சால்பூர் சாஸ்திரி ராஜினாமா பண்ணியிருக்காரு, அஸ்வினி குமார் ராஜினாமா பண்ணியிருக்காரு, எங்களுடைய கூட்டணி கட்சியான ராஜா ராஜ் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உள்துறை அமைச்சராக இருந்த சிவராஜ் பட்டேல் ராஜினாமா பண்ணியிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் எத்தனை நடந்திருக்கு, எத்தனை காரியம் நடந்திருக்கு நான் சொல்லி முடிச்சிருக்கேன் சார். என்னென்ன நடந்திருக்கு? நீங்க புல்வாமா அட்டாவுக்கு யாராவது நாங்க தார்மீகமா நான் ராஜினாமா பண்றேன்னு சொன்னீங்களா? அது மட்டுமல்ல, நீங்க என்னமோ சொல்றீங்க 370க்கு பின்னால 2020 மட்டும் 410 தாக்குதல் நடந்திருக்கு, ஆண்டுதோறும் தாக்குதல் நடந்திருக்கு. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நாங்க 370 போட்டதுனால ஆயிடுச்சு. ஒரு பெரிய மாநிலத்தை இழிவுபடுத்தி ஒரு சின்ன மாநிலம் ஆக்கியிருக்கீங்க. அப்படி இருந்த அந்த மக்கள் நமக்காக பாடிக்கிட்டு இருக்காங்க. வந்த அத்தனை பேரும் தமிழ்நாட்டுக்காரர்கள் உட்பட சுற்றுலாவினர் என்ன சொன்னாங்க? அந்த காஷ்மீர் மக்கள் தான் எங்களை காப்பாத்தாங்க, அவங்க தான் எங்களை கார்ல கொண்டு விட்டாங்க, அவங்க தான் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க சொன்னாங்களா இல்லையா? நீங்க ஏன் மதத்தை கொண்டு வரீங்க? ஒரே ஒரு விஷயம், சோழனுக்கும் பாண்டியனுக்கும் சண்டை நடந்துச்சு, 2 பேரும் ஒரே மதம் தான். கலிங்கத்துக்காரனுக்கும் அசோகனுக்கும் சண்டை நடந்துச்சு, 2 பேரும் ஒரே மதத்துக்காரன். இங்க மதம் எங்கே வந்துச்சுன்னு கேட்கிறேன். சம்பந்தம் இல்லாம பாஜகவினர் இதை மத ரீதியாக கொண்டு போய் சொன்னதன் விளைவு என்ன? அதே தலைவர் பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலையா இருந்தாரு, அவர் போனதுனாலே என்ன சொல்றாரு? அங்கே முஸ்லிம்கள் தான் காப்பாற்றினார்கள், முஸ்லிம்கள் தான் பாதுகாப்பு கொடுத்தார்கள். ஏன் நல்ல வேளை அவர் பதவியில் இருந்தா சொல்லியிருக்க மாட்டார். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.